எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு உருண்டை குழம்பு தான் செஞ்சு காமிச்சுக்கிறேன். வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நரன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. குழம்புல உள்ள உப்பு கொஞ்சம் இறங்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே உருண்டை பிடிச்சாச்சு. குழம்புக்கு தேவையான புளி, பாதி மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு, ஜீரகம் கொஞ்சம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. உருண்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எல்லாம் உருண்டையை போட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கால்வாசி வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. குழம்புல வேக போகுது. பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு, இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக. மல்லித்தூள், வத்தல்தூள் ரெண்டு சேர்த்து அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். வதங்கிச்சுங்க. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச உருண்டை. இல்லை ஜீரகம், மிளகு, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். எல்லா உருண்டையும் போட்டுறேன். உருளைக்கிழங்கு ஒரு பொடியாக கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. நல்லா வத்திருக்கு பாருங்க. இந்த அளவுலேருந்து இந்த பக்கம் வத்திருக்குது. இவ்வளோ திக்னஸ் போதும்.
ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்க்குறேன் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ திக்னஸில் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.